ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாங்க, அவங்க புதுசா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்க. மற்ற டீச்சர்ஸ் போலவே ஃபர்ஸ்ட் டே போனதுமே கிளாஸுக்கு சொன்னாங்க. இது அவங்க எடுக்கிற கிளாஸ் 5th கிரேட், 5வது வகுப்பு. அவங்க கிட்ட சொன்னாங்க, நான் உங்க எல்லாருமே என்ன செய்வேன், ஈக்குவலா ட்ரீட் பண்ண போறேன். ஐ வில் லவ் யூ ஆல் சேம். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், ஒபீடியன்டா இருக்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்து கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன செய்யல, காப்பாத்த முடியல. ஏன்னா அந்த கிளாஸ்ல கடைசி பெஞ்சில கார்னர்ல ஒரு பையன் இருந்தாங்க. அவங்க பேர் டெடி ஸ்டோபார்ட். டெடி அவங்க சொல்றதையும் கேட்கல, அட்டென்ஷன் கொடுக்கல. பிளஸ் அவன் பார்க்கும் போதே அவங்களுக்கு எரிச்சலா இருக்கு அவனை. ஏன்னா அவன் பார்க்கவே ஒரு அன்கேம்டா இருந்தான். ஏதாவது ட்ரெஸ் சரியா பண்ணல, அவன் ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் இல்ல. இவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு பையன் இந்த கிளாஸ்ல இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே என்ன செய்யல, ஈக்குவலா சமமா நேசிக்கல. அந்த பையனை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவன் சிரிக்கவும் மாட்டேங்கிறான், பேசவும் மாட்டேங்கிறான், அதுவும் இல்லாம சரியா படிக்கவும் இல்ல. சோ இவங்க யோசிக்கிறாங்க, இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து சொல்றாங்க, இது மாதிரி ஒரு பையன் இருக்கான் டெடின்ட்டு, அவன் சரியாவே பேச மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி இருக்கான் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் கிளாஸ்ல தூங்கிடுறான் கூட அப்படின்னு. அப்போ அந்த கூட வேலை செய்யற டீச்சர் சொன்னாங்க, அந்த பையன் டெடி ரொம்ப நல்ல பையன் தான். ரீசெண்டா அவங்க அம்மா என்ன செய்துட்டாங்க, இறந்துட்டாங்க. அதுல இருந்துதான் அவன் அப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளாஸ்க்கு வரும்போது அந்த பையனுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கும் என்ன செய்யுது, அவங்கள பிடிச்சது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் வருது. அதே போல அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் டைம் நெருங்கும் போது டீச்சர் சொல்றாங்க, எல்லாருமே என்ன கிஃப்ட் கொண்டு வாங்க, எல்லாரும் ஒரு கிஃப்ட் கொண்டு வாங்க, அப்போ நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல டெடி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை எடுத்துக்கிட்டு வரான். வந்தா நீங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அழகு கிஃப்ட் ராப்பர்ஸ் இல்லனா கிஃப்ட் பேக்ல அழகா கிஃப்ட் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. ஆனா டெடி மாத்திரம் ஒரு பிரவுன் கவர்ல சும்மா அப்படி சுத்தி ஒரு பண்டல போட்டு அது மேல அவங்க டீச்சர் பேரை எழுதி வச்சுட்டு போய் உக்காஞ்சிடுறான். உக்காஞ்சதுமே அந்த டீச்சர் பாக்குறாங்க, எல்லாருமே இவ்வளவு அழகா ரேப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவன் மாத்திரம் இப்படி பண்ணிருக்கானேன்னு பாக்கும்போது அந்த பார்சல்ல இவங்களுடைய பேர் இருந்துச்சு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் அங்க வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன செய்தாங்க, சில்ட்ரனுக்குள்ளேயே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இவங்க இந்த கிஃப்ட பிரிக்கிறாங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு பிரவுன் பேப்பர்ல தான் ரேப்பா இருந்துச்சு. அதை திறந்து அந்த கிஃப்ட எடுக்கும்போது யாரோ ஒருத்தருங்க யூஸ் பண்ண சென்ட், அது பாதி தான் இருக்கு. அப்புறம் ஒரு பிரேஸ்லெட், அது ரெண்டுமே என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்கு. இருந்ததுமே அவங்க என்ன செய்றாங்க, அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிறாங்க, அந்த சென்ட்டை கொஞ்சம் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க கிஃப்ட வாங்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனா டெடி மாத்திரம் அங்கேயே நின்னு அந்த டீச்சரை பார்த்து, நீங்க இப்ப எங்க அம்மா மாதிரி ஸ்மெல் பண்றீங்க, இது எங்க அம்மா யூஸ் பண்ணி விட்டுட்டு போன சென்ட், அவங்களுடைய பிரேஸ்லெட்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போறான். டீச்சருக்கு ரொம்ப மன வருத்தம். 1 hour உட்காந்து அழுகுறாங்க. அழுது வீட்டுக்கு போறாங்க. மற்ற பிள்ளைங்களோட டெடியை தான் அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுடைய படிப்புல முன்னேற்றம் இருந்தது. ரொம்ப நல்லா படிச்சு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஆனாங்க. டெடி படிச்சுட்டு இந்த 5th கிரேட் முடிச்சுட்டு 6th போயாச்சு, 7th போயாச்சு. வேற ஸ்கூல்ல அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சுன்னு வேற ஸ்கூலுக்கும் போயாச்சு. போயிட்ட பிறகு அவங்க டீச்சருக்கு மாத்திரம் என்ன செய்வாங்க, எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் தினமும் அவங்களுக்கு போன் பண்றது இல்ல லெட்டர் போடுறது அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் அவங்களுக்கு லெட்டர் வருது, மேம் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சிட்டேன். திருப்பி இன்னொரு லெட்டர் வருது கொஞ்ச நாள் கழிச்சு, மேம் நான் 12th படிச்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பி லெட்டர் வருது, நான் காலேஜ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃபைனலா ஒரு லெட்டர் வருது, அதுல மேம் நான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்த பையன் என்ன செய்யுது, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டீச்சர் போல நாமும் எத்தனை பேர் அப்படி பார்த்ததுமே தவறா நினைச்சு அவங்களை இது பண்ணிருக்கோம். இல்ல வெளிப்புறத்தை பார்த்து என்ன செய்யறோம், உடனே ஜட்ஜ் பண்ணிடுறோம். அப்படி இல்லாம நம்ம ஒரு வசனத்தை பாக்குறோம் பைபிள்ல, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் என்ன பண்றாரு, இருதயத்தை ஆராய்ந்தறிகிறார். நம்ம என்ன செய்யணும், வெளிப்படையா மற்றவங்களை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்க யாரையாவது பார்த்து அவுட் சைட் ஏதாவது நினைச்சீங்களா? நினைச்சிருந்தா அது என்னன்னு யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், நேசிக்கணும். அவங்க வெளியில எப்படி இருக்காங்க,
அவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அவங்கள பார்க்கும்போது ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல இருக்கும்போது நம்மள பார்த்தாரோ அதே போல அதே கண்களோடு நம்ம என்ன செய்யணும், அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். அப்படி நம்ம நேசிக்கும் போது அதே போல உண்மையான அன்பு என்ன செய்யும், நமக்கும் கிடைக்கும். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.